நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முடீன். வாசிப்பவர் K. ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் காற்றுவலி மின் உற்பத்தி நிலையம் நாளை திறக்கப்பட உள்ளது. வேலை திட்டத்துடன் மீண்டும் கிராமத்திற்கு எனும் புதிய நிகழ்ச்சி திட்டத்தை அமல்படுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆலோசனை. அமைச்சுக்கள் சிலவற்றுக்கான ஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. சுற்றாடலை பாதுகாத்து அபிவிருத்தியை முன்னெடுப்பதாக அரசாங்கம் தெரிவிப்பு. நாட்டில் இன்று கோவிட்-19 தொற்றுக்குள்ளான 326 பேர் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் மீண்டும் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது. மன்னாரில் நிர்மாணிக்கப்படும் தம்ப பவனி காற்று வலு மின் உற்பத்தி நிலையத்தை பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ நாளை திறந்து வைக்க உள்ளார். இது இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட மிகப்பெரிய காற்று வலு மின் உற்பத்தி நிலையமாகும். தம்ப பவனி மின் உற்பத்தி நிலையத்தின் மூலம் தேசிய மின் கட்டமைப்பில் 108 மெகாவாட்ஸ் மின் வலு சேர்க்கப்படும். இந்த மின் உற்பத்தி நிலையத்திற்காக $14 கோடி முதலீடு செய்யப்பட்டிருந்தது. திறப்பு விழா நிகழ்வு இலங்கை வானொலியின் சிட்டி FM சேவையில் நாளை முற்பகல் 10 மணியிலிருந்து 11 மணி வரை நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது. வேலை திட்டத்துடன் மீண்டும் கிராமத்திற்கு எனும் புதிய நிகழ்ச்சி திட்டத்தை எதிர்வரும் 14ஆம் தேதி நாடு பூராகவும் நடைமுறைப்படுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு இன்று ஆலோசனை வழங்கினார். பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று நடைபெற்ற நிதியமைச்சிற்கான ஆலோசனை செயற்குழு கூட்டத்தின் போதே பிரதமர் இந்த ஆலோசனையை முன்வைத்தார். கோவிட்-19 தொற்று காரணமாக நாட்டின் சுற்றுலாத்துறை மிகுந்த நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. இதற்கு நிதியமைச்சு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் போது யோசனை முன்வைக்கப்பட்டது. இதேவேளை 72% கொண்ட கிராமிய மட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதாயின் மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்காக அஜித் நிவாட் கப்ரால், ஷெஹான் சேமசிங் ஆகிய ராஜாங்க அமைச்சர்களின் ஒத்துழைப்புடன் முன்னுரிமை பட்டியல் ஒன்று தயாரிப்பதற்கு நிதியமைச்சின் செயலாளர் SR ஆர்டிகல இதன்போது உடன்பாடு தெரிவித்தார். சுற்றாடல் வன ஜீவராசிகள் வனவள பாதுகாப்பு அமைச்சுக்களுக்கான ஒதுக்கீடு மற்றும் யானைவேலி மீள் காடாக்கல் வனவள அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சுக்களுக்கான ஒதுக்கீடுகள் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. யானை மனிதர் மோதலுக்கு நிலையான தீர்வு பெற்றுத் தருவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இன்றைய பாராளுமன்ற அமர்வில் பதிலளித்து உரையாற்றும் போது ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க தெரிவித்தார். மத்திய மலைநாடு பாரிய அனர்த்தத்தை எதிர்கொண்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். உலகளாவிய ரீதியில் சுற்றாடல் தொடர்பான சவால்கள் நிலவுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் பியாதிஸ் தெரிவித்தார். மழைக்காடுகள் குறைவடையும் சவாலை எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை விவாதத்தில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார வனவள பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் இருந்த வனப்பரப்பை மாவட்ட செயலாளர்களின் கீழ் பொறுப்பாக்குவது பொருத்தமில்லை என குறிப்பிட்டார். சுற்றாடல் பாதுகாப்பு விடயத்தில் அரசாங்கம் உரிய தீர்மானங்களை மேற்கொள்வதாகவும் அதில் அரசியல் தலையீடு இல்லை என்றும் ராஜாங்க அமைச்சர் ஷவேந்திர ராஜபக்ஷ தெரிவித்தார். பயிர்ச்செய்கைக்கு பொருத்தமான நிலத்தை இனம் கண்டு சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்கள் உட்பட சகலரும் சூழல் மீது பற்றுதல் காட்டுவது அவசியம் என்று ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நீர் வளங்களை பாதுகாக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சரத் கோஸ்தா விவாதத்தின் போது கூறினார். யானை மனிதர் மோதலுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் SM சந்திரசேன குறிப்பிட்டார். யானைகளை பாதுகாக்கும் மத்திய நிலையம் அமைப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர் காணிகளை பகிர்ந்தளிக்கும் போது வன ஜீவராசிகள் மற்றும் சுற்றாடலை பாதுகாக்கும் வகையில் நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டார். சிங்கராஜ வனத்திற்கு நடுவில் வீதி அமைக்கும் விடயத்தில் முறையான சுற்றாடல் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என விவாதத்தில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ் பெண்களுக்கு மட்டும்.
கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக்கால பகுதியில் இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல்கள் பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை நாளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட உள்ளது. இந்த ஆணைக்குழு கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டது. புரேவி புயலை அடுத்து நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட செயலாளர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக 2092 குடும்பங்களைச் சேர்ந்த 6016 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கடற்படையினரின் உதவியுடன் வழங்கப்படுகின்றன. கிளிநொச்சியில் 3 வீடுகள் முழுமையாகவும் 278 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருப்பதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கிளிநொச்சியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழையின் காரணமாக குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த விடயத்தில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் கோபால் பாக்லே அமைச்சர்களான தினேஷ் குணவர்தன, டக்ளஸ் தேவானந்த ஆகியோருடன் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இந்த சந்திப்பு வெளிவகார அமைச்சில் நடைபெற்றது. சமுத்திர பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை ஏற்பாடு செய்கின்றமைக்காக உயர் ஸ்தானிகர் இலங்கை அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார். எதிர்வரும் வருடங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை புதிய மட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என உயர் ஸ்தானிகர் நம்பிக்கையை தெரிவித்தார். இதேவேளை கோவிட்-19 நெருக்கடி காரணமாக தென்னிந்தியாவில் தங்கியிருக்கும் இளைஞர்கள் 1500 பேரை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு இந்திய அரசாங்கத்தின் உதவியினை அமைச்சர்கள் கோரினார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நாடு தழுவிய ரீதியில் உள்ள விகாரைகளில் ஏற்பாடு செய்திருக்கும் ரத்ன சூத்திர நிகழ்வு நாளை மாவனல்ல தகல்கமுவ புராண விகாரையில் நடைபெற இருக்கிறது. இது பிற்பகல் 6:30 இருந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிங்கள வர்த்தக சேவை சிடிஎஃப்எம் பிராந்திய வானொலிகளில் ஒலிபரப்பு செய்யப்படவிருக்கிறது. கோவிட்-19 தொற்றுக்கிழக்கான 326 பேர் இன்று இனம் காணப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மினுவாங்குட, பாலியகுட சிறைச்சாலை கோவிட் கொத்தனைகளில் தொடர்பை பேணியவர்களே இவ்வாறு இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை நாட்டில் தொற்றுக்கிழக்காகியுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 28,203 அதிகரித்திருக்கிறது. 20,804 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கி செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனர்த்த நிவாரண சேவை. ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல். தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு. தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வெளிநாடுகளில் உள்ள 59,000 இளைஞர்கள் நாடு திரும்புவதற்காக உரிய நாடுகளில் உள்ள தூதரகங்களில் தம்மை பதிவு செய்து கொண்டுள்ளார்கள் என வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 40,000க்கும் அதிகமானோர் நாடு திரும்பியுள்ளார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து ஆக கூடுதலான தொழிலாளர்கள் நாடு திரும்பியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக மாலைதீவு, இந்தியா, ஆஸ்திரேலியா, கட்டார், ஓமான், குவைத் ஆகிய நாடுகளில் இருந்தும் தொழிலாளர்கள் நாடு திரும்பியிருக்கிறார்கள். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு எதிர்வரும் நத்தார் பண்டிகை காலத்தில் வீடுகளுக்குள் தங்கியிருந்த பண்டிகையை குடும்பத்தவருடன் கொண்டாடுவது நல்லது என சுகாதார அமைச்சு மக்களை கேட்டுள்ளது. கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அமைச்சின் பிரதம தொற்று நோயியல் நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். பல்பொருள் அங்காடிகளிலும் கொண்டாட்டங்களுக்காகவும் மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள்.
ஆஸ்திரேலியாவில் மீண்டும் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது. பிரேசர் தீவில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக அந்த தீவில் உள்ள மக்களை வெளியேறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்ற போதிலும் தீ கட்டுக்கடங்காது பரவி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அங்கு நிலவும் உஷ்ணமான காலநிலை காரணமாக தீ வெகுவாக பரவி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 83,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீயினால் அழிவடைந்திருக்கின்றது. கோவிட்-19 தொற்று காரணமாக 2030 ஆண்டுக்குள் உலகம் முழுவதும் 20 கோடி மக்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி முகவராண்மை அமைப்பு தெரிவிக்கிறது. இந்த அமைப்பு அமெரிக்காவின் டென்வர் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை கோவிட் ஆபத்து காரணமாக உலகளாவிய பொருளாதாரம் அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். தல்கட்டிகல நீர்த்தக்க திட்டத்திற்கு இந்த ஆண்டில் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் ஜானகி மேகஸ்தென்ன தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்கான மொத்த செலவு 174 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இந்த நீர்த்தேக்கம் பதுளை பத்மதில்ல நீர்த்தக்கத்திற்கு மேலாகவும் உமா ஓய நீர்த்தக்கத்திற்கு குறுக்காகவும் அமைக்கப்பட இருக்கிறது. இதனை அமைப்பதன் மூலம் காணிகளை இழக்கும் குடும்பத்தவர்களை மீள குடியேற்றுவதற்கு வேறு காணிகளும் இனம் காணப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் 15வது போட்டி மழை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் தம்புள்ள வைக்கிங், ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதற்கமைவாக முதலில் துடுப்படுத்தாடிய தம்புளை வைக்கிங்ஸ் அணி 7வது ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து 42 ஓட்டங்களை பெற்றிருந்த போது மழை குறுக்கிட்டது. இதேவேளை சுற்றுத் தொடரின் 14வது போட்டியில் காலி கிளாடியேட்டர்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய கொழும்பு கிங்ஸ் அணி 171 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 172 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய காலி கிளாடியேட்டர்ஸ் அணி 18வது ஓவரில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 175 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. வர்த்தக செய்தி. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்களையும் தேயிலை தோட்ட உரிமையாளர்களையும் ஊக்குவிக்கும் வேலை திட்டத்தை இலங்கை வங்கி முன்னெடுத்திருக்கிறது. இதன் கீழ் இரத்தினபுரி மாவட்டத்தில் கருத்தரங்கு ஒன்று அண்மையில் நடத்தப்பட்டது. நிதி நெருக்கடிகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து அங்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இலங்கை வங்கியின் தலைவர் காஞ்சன ரத்வத், பொது முகாமியாளர் டிபிகே குணசேகர் உள்ளிட்ட பலர் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றார்கள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. வேளாண்மை விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தென் மாகாண விவசாய அமைச்சர் முன்னெடுத்திருக்கிறது. நெற்றிகையில் சிறந்த விளைச்சலை பெறுவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதற்காக 27 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, புலனறுவை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மன்னார் காற்றுவலி மின் உற்பத்தி நிலையம் நாளை திறக்கப்பட உள்ளது. வேலை திட்டத்துடன் மீண்டும் கிராமத்திற்கு எனும் புதிய நிகழ்ச்சி திட்டத்தை அமல்படுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆலோசனை. அமைச்சுகள் சிலவற்றுக்கான ஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. சுற்றாடலை பாதுகாத்து அபிவிருத்தியை முன்னெடுப்பதாக அரசாங்கம் தெரிவிப்பு. நாட்டில் இன்று கோவிட்-19 தொற்றுக்குள்ளான 326 பேர் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் மீண்டும் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.